நான் சொன்னதெல்லாம் நடக்குதா? ஒன் பை ஒன். பாலியல் பலாத்காரங்கள் அதிகரித்திருப்பது, கொலை கொள்ளை அதிகரித்திருப்பது, தமிழகத்துல ஒரு தவறான ஒரு சூழ்நிலை நிலவுகிறது. எனக்கு ரொம்ப மனதிற்கு ரொம்ப 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 என்னை பாதித்தது கோவை சிறுமியின் மரணம். ஒரு ஊர் விடாம, ஒரு தெரு விடாம போதை பொருள் கலாச்சாரம் அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி கொட்டி கிடக்குது. அது அப்பவே இனிஷியல் ஸ்டேஜ் அதை நீங்க கண்ட்ரோல் பண்ணியிருந்தீங்கன்னா இத்தனை பெண் குழந்தைகளை, இத்தனை பெண்களை இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்குமா? எல்லாத்தையும் பண்ணிட்டு பழியை தூக்கி ஏன் மேல போடுறாங்க. தவறு என்ன கேட்டா. ஆட்சிக்கு சில வாரங்கள் கூட ஆகல. 6 மாசம் அமைதியா இருப்போம்னு சொன்னவங்களாம் 6 நாள் கூட அமைதியா இருக்க முடியல. ஒரு அனுபவம் இல்லாத ஒரு அமைச்சரவை இப்பதான் வந்திருக்கோம், அதனால எங்களால் செய்ய முடியலன்றதை நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன். ஏன்னா நானும் அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருந்திருக்கேன். 24 மணி நேரத்துல நினைத்ததை சாதிக்க முடியும் நம்மளுக்கு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவர் இருந்ததுன்னா. திமுகவும் மற்றும் பலரும் ஒன்னா சேர்ந்துக்கிட்டு திருட்டுத்தனமா யாருக்கும் தெரியாம ஒரு ஓரமா மூலையில உட்கார்ந்துட்டு பேரம் பேசி கூட்டு சேர்ந்து ஆட்சி அமைச்சு கொள்ளையடிக்க திட்டம் போட்டாங்க. அதே மாதிரி நீங்க எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குறது, இதெல்லாம் நடக்கும்பொழுது நீங்க மாற்றத்தையா கொண்டு வந்தீங்கன்ற கேள்விக்குறி வருது இல்ல. அதனாலதான் 1977ல நீங்க போடாத ஓட்டை 2026ல நீங்க போட்டிருக்கிறீங்க. என்ன ஒண்ணு, இன்னும் கொஞ்சம் அதிகமா ஆதரிச்சிருந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா வந்திருக்கும். 30-40 வருஷம் அவங்க நடிக்கிறாங்க, சம்பாதிக்கிறாங்க. அந்த நேரத்திலயும் அரசியல்வாதிகள் களத்துல தான் நாங்க போராடி கொண்டு இருக்கிறார்கள் எல்லாருமே. ஆனா இவங்க திரையில நடித்து பாராட்டு பெற்றுவிட்டு கைத்தட்டலை பெற்றுவிட்டு ஓட்டையும் பெற்று விடுகிறார்கள். ஊழல் இல்லாத, லஞ்சம் இல்லாத ஒரு ஆட்சியை நான் கொடுப்பேன். ஊழலே இல்லை அப்படின்னு சொல்லி கொண்டிருந்த நேரத்துல இந்த 4 எம்எல்ஏக்களை ராஜினாமா செய்துவிட்டு தங்களோடு இணைத்திருக்கிறார்கள். இதுல ஊழல் இல்லாம, பண பரிவர்த்தனை இல்லாம எல்லாம் இருந்துதா? அண்ணாமலை தனி கட்சி ஆரம்பிக்க போறாரு, அவருக்கு ரஜினி சப்போர்ட் பண்ண போறாரு, அது சாத்தியமா? அண்ணாமலைக்கு மதுரை திமுக கூட்டணியில இருக்கும், ஆனா தாவாக்க அமைச்சரவையில நாங்க இருப்போம். தாவாக்க அமைச்சரா பதவி ஏற்போம், அமைச்சராகிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. இது என்னங்க, இது குழப்பமான ஒரு சூழ்நிலை. வணக்கம் வாவ் தமிழா நண்பர்களே. முன்னாள் கவர்னரும் சீனியர் பாரதிய ஜனதா பிரமுகருமான திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை சந்திக்கிறோம். வணக்கம் மேடம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும், பிரமாதமா இருக்கும். அதாவது நடந்து முடிந்த தேர்தலில் விஜய் முதல்வராகி 22 நாட்கள் ஆச்சு. இந்த ஆட்சியோட பிளஸ் என்ன, மைனஸ் என்ன? முதல்ல தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டு இருக்கிறது. இதுல பிளஸ் அப்படின்னு சொல்லும்போது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை அப்புறப்படுத்தி இருக்கிறார்கள். இது மிகப்பெரிய பிளஸ். ஏன்னா திமுக மக்கள் விரோத நடவடிக்கைகளில், பெண்களின் பாதுகாப்பில், அதே மாதிரி லஞ்சம், 12 அமைச்சர்கள் மீது லஞ்ச புகார்கள் இருந்தது, குடும்ப உறுப்பினர்களின் தாக்கம், இதெல்லாம் இருந்தது. அதனால மிகப்பெரிய பிளஸ்ன்னு சொல்றது விஜய் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை தோற்கடித்திருக்கிறார்கள். அது சுலபமான காரியம் என்று யாரும் நினைக்கல. 67லிருந்து ஒரு மாபெரும் சக்தியாக இருந்தது. நாங்களும் பல நேரம் முயற்சி செய்திருக்கிறோம், அதுக்கு முடியவில்லை. அது ஒரு பிளஸ். இன்னொரு பிளஸ் என்னன்னா, திராவிட முன்னேற்ற கழகம் போன்ற கட்சிகள், எங்களை போன்றவர்கள்லாம் வெற்றி பெற முடியாததற்கு காரணம் நாங்கள் பல நேரம் சொல்றது, அவங்க பணம் கொடுத்து வாக்குகளுக்கு கொடுத்து விடுகிறார்கள். மக்கள் அதை வைத்து தான் வாக்குகள். ஏழை மக்கள், அவர்கள் மீது தவறு இல்லை, ஆனால் அவர்களின் வறுமையை அவர்கள் பயன்படுத்தி கொண்டிருந்தார்கள். அது ஒன்று. இந்த முறை அது நடைபெறவில்லை. கொடுத்தாங்க, ஆனால் கொடுத்தவர்களுக்கு தான் ஓட்டு போடணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் இல்லாமல் பணம் கொடுத்து தான் வாக்குகளை வாங்க வேண்டும் என்ற ஒரு நிலை மாறிவிட்டது. இன்னொன்று ஜாதி. இந்த ஜாதியை சார்ந்தவர் தான் இங்கே நிற்கணும், அப்போதான் அவருக்கு ஓட்டு விழும், இல்லைன்னா அந்த ஓட்டு விழாது என்று சாதி இல்லை சாதி இல்லை என்று சொல்லி கொண்டு அடிக்கடி ஒரு கவிதை சொல்லுவேன். நான் சாதி இல்லை என்று சொல்பவன், சாதிகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டவன், உங்கள் தொகுதி வேட்பாளராக நிற்கிறேன், நான் உங்கள் சாதி, தயவு செய்து எனக்கு வாக்களித்து விடுங்கள் அப்படின்னு ஒரு கவிதை படித்தேன். அதான் நிலைமை. ஜாதி இல்லை அப்படின்னு சொல்ற, சமூக நீதினு சொல்லி கொண்டிருக்கின்ற கட்சிகள் கூட இந்த தொகுதியில யார் போட்டி போடணும்னு அந்த ஜாதிக்காரங்களை தான் நிற்க வைப்பது ஒரு பழக்கமாக இருந்தால் அதுவும் மாறி இருக்கிறது. ஆனால் இதில் நிரந்தரமாக மாறுமா அப்படின்னா ஒரு பெரிய கேள்விக்கு இந்த தேர்தலில் மாறி இருக்கிறது. நெகட்டிவ் அப்படின்னு நான் பார்க்கிறது
ஒரு அனுபவம் இல்லாத ஒரு அமைச்சரவை. இப்பதான் வந்திருக்கோம், அதனால எங்களால் செய்ய முடியலன்றதை நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன். ஏன்னா நானும் அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருந்திருக்கேன். 24 மணி நேரத்துல நினைத்ததை சாதிக்க முடியும் நம்மளுக்கு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவர் இருந்ததுன்னா. எனக்கு ரொம்ப மனதிற்கு ரொம்ப 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 என்னை பாதித்தது கோவை சிறுமியின் மரணம். நான் விளாத்திக்குளத்துக்கு போகும் பொழுது அங்கே உள்ள அதே மாதிரி தூத்துக்குடியில +2 படிக்கிற குழந்தை அந்த படித்து கொண்டிருந்த புத்தகத்தை திறந்து வைத்துக்கொண்டு கழிப்பறைக்கு செல்லும் பொழுது அந்த குழந்தை பாலியல் பலாத்காரம் செய்து கொல்லப்பட்ட போது நினைச்சேன், இந்த திமுக அப்புறப்படுத்தப்பட வேண்டும், இந்த ஒரு குழந்தைக்கு கூட ஒரு பாதுகாப்பு இல்லையே அப்படின்னு. ஆனா ஆட்சி மாறின உடனே மறுபடியும் அதே மாதிரி ஒரு சம்பவத்தை பார்க்க வேண்டிய நிலைமை வரும்பொழுது உண்மையிலேயே மனவேதனைப்பட்டேன். என்னன்னா உடனே சிங்கப்படை என்று ஒன்று ஆரம்பிப்போம் அப்படின்னு சொன்னாரு. அதுவும் இன்னைக்கு 20 நாள் ஆச்சு, அதுக்கான யூனிஃபார்ம் செலக்ட் பண்ணிட்டு இருக்காங்களே தவிர ஆனால் அது ஃபார்ம் ஆகலை. அதே மாதிரி இன்னைக்கு தென்பகுதியில் சில சாதி கலவரங்கள் வந்திருக்கிறது. இதையெல்லாம் ஒரு இரும்பு கரம் கொண்டு அடக்கவில்லையோ அப்படின்னு. அது மாதிரி ஊழலே இல்லை அப்படின்னு சொல்லி கொண்டிருந்த நேரத்தில் இந்த 4 எம்எல்ஏக்களை ராஜினாமா செய்துவிட்டு தங்களோடு இணைத்திருக்கிறார்கள். இதில் ஊழல் இல்லாமல் பண பரிவர்த்தனை இல்லாமல் எல்லாம் இருந்துதா அப்படின்றதும் நமக்கு மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்குது. அதனால சொன்னதை செய்தார்களா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்குது. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி எம்எல்ஏக்கள் கட்சி மாறுவதும் பதவி ரிசைன் பண்ணுவதும் கம்பா ராமகிருஷ்ணன், அனிதா ராதாகிருஷ்ணன் ஒரு பெரிய லிஸ்டே இருக்குது அதிமுக எல்லா கட்சியிலிருந்தும். ஸோ இதெல்லாம் தான் இவங்களுக்கு ஒரு தைரியத்தை கொடுத்துருக்குன்னு சொன்னா இல்லை, அதில் அரசியலில் நடக்காதது நடந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு நான் சொல்லலை. ஆனா இன்னைக்கு இவங்க என்ன சொல்லி வந்தாங்க, நாங்க பெரிய மாற்றத்தை கொண்டு வருவோம்னு சொல்லி வந்தவங்க கிட்ட இருந்து இந்த நடவடிக்கை என்பதுதான் நமக்கு ஆச்சரியமா இருக்குது. இப்ப அரசியல் இதெல்லாம் சாதாரணமாப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா அது சாதாரணத்தை தாண்டி அசாதாரணம் தானே நீங்க வந்தீங்க. இப்ப உங்கள்ட்ட இருந்து அதை மக்கள் எதிர்பார்க்கல இல்லையா, அதை தான் சொல்றேன். அப்போ நாங்க இப்ப இருக்கிற ஒரு சூழ்நிலைக்கும் திமுக கொடுத்த ஒரு மாற்றத்தை கொண்டு வருவோம், திமுகவிற்கு மாற்றத்தை நாங்கள் கொண்டு வருவோம்னு சொல்லிட்டு அதே மாதிரி அதிகாரிகள்கிட்ட அதிகாரம் செலுத்துறது, இப்போ மக்கள்கிட்ட மிரட்டுறது, அதே மாதிரி நீங்கள் எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குறது, இதெல்லாம் நடக்கும்பொழுது நீங்கள் மாற்றத்தையா கொண்டு வந்தீங்கன்ற கேள்விக்குறி வருது இல்லை. அதனால தான் விலைக்கு வாங்குறதுங்கிறத விட அவங்களே ஆசைப்பட்ட இந்த பக்கம் இனிமேல் இங்கே தான் இதுதான் எதிர்காலத்தில் வராங்க அப்படி வச்சுக்கலாம். அவ்வளோ தியாகிகள் இன்னும் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்கன்னு நான் எண்ணலைப்பா, நான் எண்ணலை. அப்படி வந்த உடனே அது அம்மா ஆட்சி 20 நாள் ஆயிடுச்சு, நமக்கே ஆட்சி எப்படி நடத்துகிறார்கள் இன்னும் தெரியல, அதுக்குள்ள அம்மா ஆட்சி நடக்குதுன்னு சொல்லிட்டு சரி நீங்க ராஜினாமா செஞ்சீங்க, உடனே தாவேக்கால சேரணுன்றது என்ன அழுத்தம் அப்படி இருக்கு, சேர்ந்து உடனே அட்டையை வாங்கி, இதெல்லாம் நான் நம்பலை, யாருமே நம்பலை. அவ்வளவு தியாகிகள் அரசியலில் இருக்காங்களா? அப்படியே அதிமுக வேணான்னு போய் உடனே ராஜினாமா செய்துட்டு எந்தவித இன்ஃப்ளூயன்ஸும் இல்லாமல் அது நான் நம்பலை, யாரும் நம்பவும் மாட்டேன். சரி, தமிழ்நாடு பாரதிய ஜனதாவை எடுத்துப்போம். பாரதிய ஜனதா எங்க தவறு செஞ்சுது? பாஜகவில் எங்குமே தப்பு நடந்ததா நான் நினைக்கல. ஏன்னா தேர்தல் கூட்டணி ஏற்பாடானது, அதுக்கப்புறம் தலைவர்கள்லாம் உட்கார்ந்து தான் இந்தந்த தொகுதிகள் என்று பேசப்பட்டது. சில தொகுதிகள் நாங்கள் நினைத்த தொகுதிகள் கிடைக்கல. அதுக்கு என்ன கூட்டணியில் சொல்லப்பட்டது என்றால், ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்கிறவர்களை எந்தவித டிஸ்டர்பும் செய்யக்கூடாது அப்படின்னு நாங்கள் கூட்டணியில் பேசியிருக்கோம். அதே மாதிரி மாவட்ட செயலாளர்கள் மிக பலமாக இருக்கின்ற மாவட்ட செயலாளர்களை நாங்கள் அவங்கள போட்டி போட விட்டுறோம் அப்படின்னு சில கணக்குகளை அவர்கள் கொண்டிருந்தார்கள். இது ஏற்கனவே பேசியும் இருந்தார்கள். உதாரணத்திற்கு நான் சொன்னேன், சென்னையிலே நாங்கள் கேட்ட தொகுதி, தென் சென்னையிலேயே நாங்கள் கேட்டது வேளச்சேரி, தியாகராய நகர், அப்புறமா தான் மயிலாப்பூர், அப்புறமா தான் இல்லை 3 மயிலாப்பூர். அப்போது நீங்கள் எங்களுக்கு தியாகராய நகரும் கிடைக்கல, வேளச்சேரியும் கிடைக்கல, மயிலாப்பூர் தான் கிடைச்சிது. அப்போது நாங்கள் மயிலாப்பூரே எங்களுக்கு ஆதரவாளர்கள் இருக்கிறார்கள், விரும்பி தான் நாங்கள் வாங்கினோம். ஆனால் கூட 2 சீட்டு வந்திருக்கணும் சென்னையில். ஏன்னா சென்னையில் பாராளுமன்றத்தில் நான் போட்டி போடும் பொழுது நான் எல்லா தொகுதிகளிலுமே 2வது வந்தோம், அதிமுக 3வது வந்தார்கள். அதனால நாங்கள் அந்த கணக்கை வச்சு வாக்கு சதவீதத்தை வைத்து உதாரணத்திற்கு டி நகரில் எனக்கும் தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவர்களுக்கும் 3400 தான், பிஜேபி மட்டுமே, அதிமுக சேர்க்காம 3400 ஓட்டு தான் வேறுபாடு. ஆக நாங்கள் மட்டுமே 3400 ஓட்டு தான் வேறுபாடு இருக்கோம், தோத்துருக்கோம். ஏடிஎம்கேவும் சேர்ந்ததுன்னா இப்போ ஷுவர் சீட்டு நாங்கள் நினச்சது. ஆனால் அப்புறம் சூழ்நிலை மாறிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அதனால் நாங்கள் கேட்டது தியாகராய நகர். அது மாதிரி தான் வேளச்சேரி.
வேளச்சேரியில் நாங்கள் 52,000 ஓட்டு வாங்கியிருக்கோம். அதனால நாங்கள் வாங்கினது 39,000 ஓட்டு மயிலாப்பூர்லேயும் வாங்கியிருக்கோம். மயிலாப்பூர் மக்கள் எப்பவுமே நம்மகிட்ட ரொம்ப அன்பாக இருக்கக்கூடியவர்கள். நான் மயிலாப்பூரை கேட்டு தான் வாங்கினோம். ஆனால் உதாரணத்திற்கு சொல்கிறேன், மயிலாப்பூர்னு எடுத்துக்கொண்டால் எங்களோட ஓட்டு 39,000, அதிமுகவோட ஓட்டு 21,000. ஆக எங்கள்கிட்ட 2 பேரோட ஓட்டு சேர்ந்து 60,000 ஓட்டு வரணும். அந்த 60,000 ஓட்டில் வந்து நீங்கள் 3ஆக பிரியும் பொழுது நாங்கள் ஈஸியாக ஜெயிச்சிடலாம். ஆனால் சூழ்நிலை அப்படி இல்லை. அதனால தான் நாங்கள் சொல்கிறோம், எங்கேயுமே தவறு நடக்கலை, பாஜகவில் தவறு நடக்கலை. தமிழகம் முழுவதுமே ஒரு மாற்றம் நடைபெறும் பொழுது அதில் பாஜகவும் அதில் மாட்டிக்கொண்டோம் என்று தான் உண்மை. ஒரு முதலமைச்சரே தோக்கும் போது நம்ம என்ன செய்ய முடியும்? ஒரு பெரிய மாற்றத்தை அதான் நம்ம மழை வருதுன்னு கொடை எடுத்துகிட்டு போவோம், சுனாமி வந்ததுன்னா என்ன செய்ய முடியும்? நாம் சண்டை போடுறதுக்கு கத்தி வச்சுருப்போம், துப்பாக்கி வச்சுருப்போம், பீரங்கி வந்தால் என்ன செய்ய முடியும்? இப்போ அந்த சூழல் அப்படி தான் வந்தது. ஆனால் இது நிலைக்குமானா இல்லை. இதே மாதிரி சட்டமன்ற உறுப்பினர் யாருன்னே தெரியாமல் விசிலுக்கு போட்டுருவாங்களா? இது ஒரு கடந்து போகக்கூடிய ஒரு தேர்தல். வருங்காலம் அப்படிதான் இருக்குமான்னு சொல்ல முடியாது. இந்த தேர்தல் அப்படிதான் இருந்தது. பல இடங்கள்ல சட்டமன்ற உறுப்பினர் அவங்க வேட்பாளர் யாருன்னே தெரியாது, அவங்களுக்கு விஜயின் பிரபலம் மட்டும்தான் தெரிந்தது. இதை யதார்த்தமான உண்மையாக யாருமே கணிக்கல என்று என்பது சொன்னது உண்மைதான். ஏன்னா வந்து எல்லாரும் கணித்தார்கள், இந்த அளவிற்கு கணிக்கல. கணக்கு இந்த கணிதத்தை விட ரொம்ப வேகமாக போயிடுச்சு. எல்லாம் 5% நாங்கள் ஃபஸ்ட்டு, 10% நாங்கள். ஆனால் எங்கள் எல்லாருக்குமே என்னன்னா ஒரு தவறு தாவேக்கா செய்தது என்ன என்றால், குழந்தைகளை வைத்து அவர்கள் கட்டாயப்படுத்தினார்கள். இதை வந்து எந்த கட்சியும் செய்யலை. எல்லார் வீட்லேயும் குழந்தைங்க இருக்காங்க, எல்லார் வீட்லேயும் சொன்னால் கேட்கக்கூடிய பெற்றோரும் இருக்கிறார்கள், பெரியவர்களும் இல்லை. அது ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். நீ அதை பெருசாக பேசுகிறீங்க? இல்லை, ஸ்ட்ராட்டஜின்னு எடுத்துக்கவே முடியாது. இப்போ நீங்கள் இன்ஸ்டாகிராமை யூஸ் பண்ணீங்க, ஓகே, அது ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணீங்க, அதை நான் மறுக்கலை. ஆனால் குழந்தைங்களை பயன்படுத்துறது ஸ்ட்ராட்டஜின்னு எடுத்துக்கொள்ளவே முடியாது. ஏன்னா அரசியலில் பிரச்சார கூட்டத்திற்கு கூட குழந்தைங்களை கூட்டு வரக்கூடாது. நீங்கள் பிரச்சார வேனில் கூட குழந்தைங்களை ஏற்றக்கூடாது. பிரச்சார வேனில் குழந்தைங்களை ஏற்றுனீங்கன்னா அது தேர்தல் நிதி வழிமுறைகளுக்கு எதிரானது. அப்படி இருக்கும் பொழுது ஃபேஸ் டு ஃபேஸே குழந்தைங்களை காமிக்கக்கூடாதுன்னு ஃபேஸ்புக்கில் காமிச்சா எப்படி? ஆக குழந்தைங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணது நாம் வந்து அது இன்னொரு ஸ்ட்ராட்டஜின்னு எடுத்துக்கொள்ளவே கூடாது. அது தவறு. இனிமேலும் அது தொடரக்கூடாது என்பது எனது தாழ்மையான வேண்டுகோள். இல்லை, அந்த அளவுக்கு குழந்தைகள் ரசிக்குது, அது ஒரு இமோஷனல் அப்பீல் தானே மேடம். 18 வயசுக்கு ஏன் ஓட்டு? எல்லா குழந்தைங்களும் விஜய் முதலமைச்சராக வருவாரு, அவர் நல்ல ஆட்சி செய்வாருன்ற கருத்துலயே சொல்றாங்க. இல்லை, அப்ப அதனாலதான் அந்த கருத்து பெரியவர்களை அழுத்தம் கொடுக்கின்ற கருத்தாக இருந்ததை தவிர ஆய்வு செய்த கருத்தாக இருக்க முடியாது. எல்லாரும் எங்ககிட்ட சொன்னது என்னன்னா, குழந்தைங்க அடம் பிடிச்சாங்க, நம்ம ஒரு ஓட்டு தானே நாங்கள் போட்டோம். ஒரு ஓட்டு தானேன்னா எல்லா வீட்லேயும் தாத்தா பாட்டி இருக்காங்க, எல்லா வீட்லேயும் குழந்தைங்க இருக்காங்க. ஒரு ஓட்டுன்னு சேர்ந்து அதுவே 35%. ஒரு விஷயம் என்னன்னா, நீங்கள்லாம் அரசியல்வாதிகள் தேர்தல் நிறைய பண்ணி நீங்கள் இப்போதான் ஜனங்கள் வீட்டுக்குள்ளே போனீங்க. நாங்கள் ஏற்கனவே வீட்டுக்குள்ளே போனதுக்கு அப்புறம் தான் அரசியலுக்கு வந்தோம். விஜய் ஆரம்பத்துலேருந்து அதான சொல்றாரு. இல்லை, அது ஒரு அரசியல் போயிட்டேன். அது அரசியல்வாதிகளுக்கு ஒரு சவாலான சூழ்நிலை தான். இப்போ நம்ம திரைப்படத்தில் பயணிப்பவர்கள் என்னன்னா 30-40 வருஷம் அவங்க நடிக்கிறாங்க, சம்பாதிக்கிறாங்க. அந்த நேரத்துலயும் அரசியல்வாதிகள் வந்து களத்துல தான் நாங்கள் போராடி கொண்டு இருக்கிறார்கள் எல்லாருமே. ஆனால் இவங்க வந்து திரையில நடித்து பாராட்டு பெற்றுவிட்டு கைத்தட்டலை பெற்றுவிட்டு வந்து ஓட்டையும் பெற்று விடுகிறார்கள். இதுதான் திரைத்துறையில் உள்ளவர்களுக்கும் நம்ம அரசியல்வாதிகளுக்கும் உள்ள வேறுபாடு. ஆனால் அதே நேரத்தில் மரியாதைக்குரிய எம்ஜிஆர் அவர்கள், மரியாதைக்குரிய ஜெயலலிதா அவர்கள் இப்படி நேரடியாக எந்த அனுபவமும் இல்லாமல் கட்சி உடனே வரலை. அவங்க ஒரு கட்சியில் இணைந்து அவர்களும் தொண்டராக பணியாற்றி, நிர்வாகியாக பணியாற்றி, மக்களுக்கான பிரச்சனைகளை தெரிந்து கொண்டு அதுக்கப்புறம் அவங்க ஆனாங்க. ஆனால் விஜய் ஆனது வந்து ஒரு ஆச்சரியமான ஒரு சூழ்நிலை என்பது தான் உண்மை. அரசனை நம்பி புருஷனை கைவிட்டாங்கன்னு ஒரு கதை சொல்லுவாங்க கிராமங்களில். அது மாதிரி நீங்கள் வந்து அண்ணாமலை நல்லா பண்ணிட்டு இருந்தார். அண்ணாமலை வந்து தமிழ்நாட்டில் பிஜேபிக்கு ஒரு முகத்தை தந்தார், ஒரு அடையாளத்தை தந்தார், இந்த கட்சிக்கு ஒரு வேகத்தை கொடுத்தார். அப்படிப்பட்ட அண்ணாமலையை வந்து ஃப்ரீயாக விடாமல் அவரை வந்து எலெக்ஷனுக்கு ஒரு வருஷம் முன்னாடி தூக்கிட்டு நயினாரை போட்டிங்க. நயினாரை வந்து அதிமுகவோட இணக்கமாக இருப்பார்னு நினச்சி போட்டிங்க. நீங்கள் போட்ட கணக்கு வேறு. அண்ணாமலை ஒரு கிரவுண்டை செட் பண்ணுறாரு. கொஞ்சம் வெயிட் பண்ணியிருக்க வேண்டாமா நீங்கள்? இல்லை, இதில் நான் வந்து என் கட்சி எடுத்த நடவடிக்கைக்கு அதுக்கு பதில் சொல்ல முடியாது. அதனால் நான் இதை தவிர்க்கிறேன். கட்சி என்ன முடிவெடுத்ததோ,
கட்சி ஒரு முடிவெடுக்கும், அதுக்கு நாங்கெல்லாம் அடிபணிவோம், அவ்வளவுதான். இல்ல மேடம், அவரே தலைவரா இருந்தா இந்த 4 இல்ல, கட்சி என்ன முடிவெடுத்ததோ அதற்கு நாங்க ஃபாலோ பண்ணுவோமே தவிர எங்களுக்கு என்று தனிப்பட்ட கருத்து உங்களுக்கு கிடையாது. தனிப்பட்ட தமிழிசைக்கு தனிப்பட்ட முறையில இல்லை, வருத்தம் இல்லையா? கட்சி என்ன நடக்குதோ, கட்சி என்ன நடைமுறையை சொல்கிறார்களோ அந்த நடைமுறை நாங்கள் மேற்கொள்வோம், அவ்வளவுதான். உங்க மனசு உள்ளூர இது என்னடா தப்பு பண்ணிட்டாங்களே, வருத்தம் இல்லையா உங்களுக்கு? இல்ல, நான் அதான் மறுபடியும் சொல்றேன். நாங்கெல்லாம் அடிபணிதல் உள்ள தொண்டர்கள். கட்சி என்ன சொல்லுகிறதோ அதை நாங்கள் செய்வோம், அவ்வளவுதான். இப்ப அண்ணாமலை தனியா இருக்காரு. இப்ப அவர் எலெக்ஷன்ல ஓரளவு தான் வேலை பார்த்தாரு. இப்ப லேட்டஸ்டா வர தகவல் என்னன்னா, அண்ணாமலை தனி கட்சி ஆரம்பிக்க போறாரு, அவருக்கு ரஜினி சப்போர்ட் பண்ண போறாரு, விரைவில் புது கட்சி ஆரம்பிக்க போறாரு அப்படின்லாம் செய்திகள் வருது. உங்க காதுல விழுந்துச்சாது? நாங்க தொலைக்காட்சியில பார்க்கிறோம். நீங்க அதை அவர்கிட்ட கிளாரிஃபை பண்ணா நல்லா இருக்கும், அவ்வளவுதான். அதுக்கு நான் பதில் சொல்ல நான் சரியான நபர் கிடையாது. அது சாத்தியமா? அதான் சொல்ல, அதுக்கு பதில் சொல்ல, யூகங்களுக்கு பதில் சொல்வது எனது பழக்கம் இல்லை. திமுக ஒரு குழு அமைத்து தமிழ்நாடு முழுக்க ஒரு செல்ஃப் இன்ட்ரோஸ்பெக்ஷன் சொல்லுவாங்க, ஆத்ம விசாரணை செய்யுது. நீங்க ஏதாவது பண்றீங்களா? ஆமா, நீங்க பார்த்திருப்பீங்களே, நாங்க எங்களோட தலைவர்கள் 6 பகுதியா பிரித்து, நான் வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை வடக்கு, திருவண்ணாமலை தெற்கு எனக்கு கொடுத்துருந்தாங்க. 2 நாளாக திருவண்ணாமலை பகுதியை தான் போயிட்டு வந்தேன் நான். அதே மாதிரி அண்ணாமலைக்கு மதுரைக்கு பகுதி கொடுத்துருந்தாங்க, அண்ணாமலை இதில் வரல. அதே மாதிரி முருகன் அவர்களுக்கு திருவள்ளூர் பகுதி கொடுத்துருந்தாங்க, அவர் போனார். ஆக எல்லோருமே சுற்றுப்பயணம் முடித்துட்டு அந்தந்த தொண்டர்களின் கருத்து என்ன என்பதை கேட்டு நாங்கள் அதை தலைமைக்கு தெரிவிக்கிறதுக்கு முழுமையாக சுற்றுப்பயணம் செய்திருக்கிறோம். தொண்டர்களை முழுமையாக நாங்கள் சந்தித்து இருக்கிறோம். அது அவங்க என்ன பரிமாற்றங்கள் சொன்னாங்களோ அதையெல்லாம் நாங்கள் சொல்லியிருக்கிறோம். தமிழக பிஜேபி கட்சியை ஒழுங்கா வளர்க்காம உள்ளடி வேலைகள் நிறைய செய்யுது. அமர் பிரசாத் ரெட்டிக்கும் சூர்யாக்கும் பிரச்சனை, அதுக்கு பிரச்சனை, இது பிரச்சனை சொல்லி ஒரு பக்கம் வார் ரூம் அப்படின்னு சொல்லி இது மாதிரி உள்ளடி வேலைகள் நிறைய செய்யுது அப்படிங்கிற ஒரு செய்தி நிறைய அடிக்கடி வருது. இதை எப்படி பாக்குறீங்க? இல்ல, அரசியல்ல ஒரு கட்சியை பற்றி உள்ள வேலையை பற்றியும் சொல்லுவாங்க, உள்ளடி வேலையை பற்றியும் சொல்லுவாங்க. அதெல்லாம் யூகங்கள். நாங்க உண்மையா கட்சிக்கு பணியாற்றி கொண்டிருக்கிறோம். கட்சி என்ன பணித்ததோ அந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறோம். கட்சி எங்களை எந்த வேலையை எடுத்து செய்ய சொன்னதோ அதை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். என்னை பொறுத்த மட்டும் நாங்கள் அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த மட்டில் ஒரு இயக்கம். நாங்கள் இந்த தேர்தலையும் நாங்கள் ஏறக்குறைய பாராளுமன்றத்தில் நீங்கள் ஒப்பிட்டீர்கள் என்றால், பாராளுமன்றத்தில் நாங்கள் 22 பாராளுமன்ற தொகுதிகளில் போட்டி போட்டோம். அதில் நாங்கள் 11% வாங்கணும், கூட்டணியோடு சேர்த்து 18%. 2014 5 கூட்டணி சேர்ந்து நாங்கள் 18.5% வாங்கி இருந்தோம். அதற்கு பின்பு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த நோட்டா கட்சின்னு சொல்கிறத நான் ஒத்துக்கொள்ளவே மாட்டேன். இது வேணும்னே சில பேர் சொன்ன நெரேட்டிவ். அது நோட்டாக்கு அப்போ எப்போனா கருநாகராஜன் அவர்கள் போட்டி போட்டார்கள், இடைத்தேர்தல். அது ஆர்கே நகர் தேர்தல். ஆர்கே நகர் தேர்தலை தான் குறியீடா வைக்கிறோம்னா அப்பனா நீங்க டெபாசிட் போன கட்சின்னு நீங்க திமுகவை சொல்லணும். ஏன்னா திமுக அப்ப டெபாசிட்டே போச்சு. அதனால ஒரு குறியீடு இல்லாத ஒரு தேர்தலை வைத்துக்கொண்டு அதை நீங்க சொல்லி கொண்டிருந்தீங்க. அதனால நாங்க மரியாதைக்குரிய ஜெயலலிதா அவர்கள், மரியாதைக்குரிய கலைஞர் அவர்களை மாதிரி பெரிய பெரிய தலைவர்கள் இருக்கும்போதும் பாஜக அவர்களை எதிர்த்தும் போட்டி போட்டோம். 3.5% வாக்குகளை வாங்கி இருந்தோம். இப்போ நீங்கள் எங்கள் நாராயண திருப்பதி அவர்கள் கூட ஒரு கணக்கை உங்களுக்கெல்லாம் சொல்லியிருந்தாங்க, பத்திரிகையாளர் சந்திப்பு சொல்லியிருந்தாங்க. இப்போது நாங்கள் 27 தொகுதி அப்படின்னு வைத்து கொண்டிங்கன்னா ஏறக்குறைய 5 பாராளுமன்ற தொகுதி, 32ன்னு வச்சுக்கோங்க, 6 பாராளுமன்ற தொகுதி. ஆக 6 பாராளுமன்ற தொகுதிக்குள்ள 3.7% இந்த விஜயோட இன்ஃப்ளூயன்ஸில் கூட வாங்கியிருக்கிறோம். அப்படி பார்த்தீங்கன்னா நாங்கள் ரொம்பவும் குறையவில்லை. தொண்டர்கள் பணியாற்றி இருக்கிறார்கள், கூட்டணி கட்சிகள் பணியாற்றி இருக்கிறார்கள். தோல்வி என்பதை நாங்கள் ஒப்புக்கொண்டு தான் ஆறோம். நம்பரை கன்வெர்ட் ஆகல இல்லையா? அதான் சொல்றேனே, அது அந்த பர்சன்டேஜ் ஏறக்குறைய அப்படிதான் இருக்கு. ஆனா அது இடங்களா கன்வெர்ட் ஆகாது. நமக்கு மட்டும் இல்லை, அதிமுக கன்வெர்ட் ஆகல, டிஎம்கேக்கு கன்வெர்ட் ஆகல. இந்த தேர்தல் சூழ்நிலையே வேறு என்னை பொறுத்த மட்டும். அதனால இதை குறியீடாக வைத்து பாஜகவின் வளர்ச்சியை கணக்கிடக்கூடாது என்பது எனது கருத்து. ஏன் இதை சொல்றேன்னா, ஒரு முதலமைச்சரே தோற்று போகும் பொழுது அதை குறியீடாக வைத்து இன்னொரு கட்சியின் வளர்ச்சியை நம்ம இந்த பர்சன்டேஜை பார்த்தோம்னா அது சரியல்ல. பாஜக வளர்ந்திருக்கிறது, பாஜக தொண்டர்கள் கடுமையாக உழைக்கிறார்கள், பாஜக தொண்டர்கள் கொள்கை பிடிப்போடு இருக்கிறார்கள். வருங்காலத்திலும் பாஜக வெற்றி பெறுவதற்கான அத்தனை முயற்சிகளையும் தொண்டர்கள் மேற்கொள்வார்கள், கடுமையாக உழைப்பார்கள். அதனால நிச்சயமா பாஜக என்பது மிகப்பெரிய இயக்கம். இந்த இயக்கத்தை பல பேர் வழிநடத்தி இருக்கிறார்கள், வழி நடத்துவார்கள்.
இந்த அஸ்திவாரம் எதனால் கட்டப்பட்டது என்றால் பல பேரின் இழப்புகளால் கட்டப்பட்டது. வேலூர் ரெட்டிங்களும் இது நம்ம பாடி ரமேஷோட இழப்பும் எங்களெல்லாம் தாங்கிக் கொள்ளவே முடியல. அதனால் அப்படிப்பட்ட ஒரு தியாகத்தினால் எழுப்பப்பட்ட கட்டிடம் இது. அதனால் இந்த கட்டடம் சரிவதற்கு வாய்ப்பே இல்லை, சாய்வதற்கு வாய்ப்பே இல்லை. வருங்காலத்தில் நிச்சயமாக இந்த கட்டடம் மேலெழும்பி நிற்கும். அதுக்கு தொண்டர்களின் பலம் நிச்சயமாக இருக்கும். பாரதிய ஜனதாக்கு இன்னைக்கு தமிழ்நாடு பாரதிய ஜனதாக்கு ஒன்று இன்னைக்கு ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர் ஒன்று வேணும், அல்லது உங்களை மாதிரி ஒரு போராளி வேணும். ரெண்டுமே இல்லாத வழவழன்னு இப்படி ஒரு கட்சி நீங்கள் கொண்டு வர இல்லை. ஒவ்வொரு நேரத்திலும் ஒவ்வொரு நிலைப்பாடை கட்சி எடுக்கும். இன்னும் சொல்ல போனால் அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் நல்ல அனுபவசாலி, ஏற்கனவே அமைச்சராக இருந்தவர்கள். அவர்களுக்கு வந்து கட்சியில் வந்து ஏற்கனவே அண்ணாமலை அவர்கள் 3 ஆண்டுகள் முடிந்த பின்பு தான் இயக்க தேர்தலில் தான் அவர் திருப்பி தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதனால் இதில் வந்து ஒரு தலைவர்களுக்கும் ஒரு பாணி இருக்கும். இல்லை, அவர் ரொம்ப சாஃப்ட் பெடலிங்னு சொல்கிறாங்க. இல்லை, அதான் ஒரு தலைவர்களுக்கும் ஒரு பாணி இருக்கும். அவர்கள் செயலாற்றுவதில் அவர் ஏற்கனவே இப்போ சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறார், எதிர்க்கட்சி தலைவராக இருந்திருக்கார். அதனால யாரையுமே குறைத்து மதிப்பிடக்கூடாது. விஜய் இப்போ பேசும்போது திமுக ஒரு தீய சக்தி அப்படின்னு எதிரியை ஐடென்டிஃபை பண்ணி கத்தணும். அதுக்கப்புறம் அது இது விளையாட்டு இல்லை. இல்ல, அதான் ஒவ்வொரு தலைவர்களுக்கும் ஒவ்வொரு பாணி. நீங்க வந்து ஐடென்டிஃபை பண்ணி டைரக்டா அட்டாக் பண்ணா தானே சரியா வரும். இல்ல, அது பண்றாரு. ஏன்னா ஒவ்வொரு தலைவருக்கும் ஒரு பாணி. அப்படிதானே பண்ணாரு, ஜெயலலிதா அப்படிதானே பண்ணாங்க. இல்ல, ஒவ்வொரு தலைவருக்கும் ஒரு பாணி இருக்கும். அதனால தலைவர்களை குறை சொல்வது சரியாக இருக்காது என்பது எனது கருத்து. அந்தந்த சூழ்நிலையில ஒவ்வொரு தலைவர்கள் அந்த பதவியை ஏற்பார்கள், அவர்கள் அதற்காக பணியாற்றுவார்கள், அவ்வளவுதான். தமிழ்நாட்டில் வந்து தாமரை மலர்கிறதோ இல்லையோ, காங்கிரஸ் வந்து மெதுவா உயிர்ப்பித்து வருவது போல தெரியுது. காங்கிரஸை வந்து மினிஸ்ட்ரியில் சேர்த்ததில் பிஜேபி உள்ளூர ஒரு எரிச்சல்லாம் இல்லை, தவறு என்ன கேட்டால். ஏன்னா காங்கிரஸின் வெற்றி வந்து நேரடியான வெற்றி கிடையாது. அது ஒரு மறைமுகமாக அவர்கள் பின்வாசல் வழியாக சேர்ந்திருக்கிறார்கள். அதனால் காங்கிரஸோட வெற்றி ஒன்றும் எங்களுக்கு எரிச்சல்லாம் தரல. ஆனால் அது வந்து விரோதமான ஒரு வெற்றி, விரோதமான ஒரு நடவடிக்கை. ஆரம்பத்தில் ரொம்ப ஆசைப்பட்டாங்க இல்லையே, மேலிடம் தானே அது தடுத்து. தமிழ்நாட்டில் உள்ள ரொம்ப ஆசைப்பட்டிருக்காங்களே. அது ஆசைப்பட்ட அடிக்கடி நானே சொன்னேன், சூரியனை பார்த்து கும்பிடுறதை விட விசில் அடிக்க தான் அவங்களாம் ஆசைப்படுறாங்க அப்படின்னு. ஆனால் வெற்றி பெற்றது யாரால்? அந்த கூட்டணினால தானே. முதுகுல குத்தி 20 வருடமா அந்த கூட்டணியை வந்து காங்கிரஸை தூக்கி 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 சுமந்தது திமுக. சரி, அது மட்டும் இல்ல, பாராளுமன்றத்துல பாஜகவை வெகு வெகு தீவிரமாக எதிர்த்ததும் காங்கிரஸ் கூட இருக்காங்க அப்படின்றதுக்காக தான். இண்டி கூட்டணின்னு நாங்க வச்சிட்டோம், எதிர்த்து தான் ஆகணும் அப்படின்றது ரொம்ப கடுமையாகவும் எதிர்த்தாங்க. ஆனா இன்னைக்கு பாருங்க, காங்கிரஸ் இன்னும் சொல்ல போனா 2024 மரியாதைக்குரிய பாரத பிரதமர் தான் வருவார்னு எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா அந்த அளவுக்கு நல்லாட்சி கொடுத்தார். ஆனா ஸ்டாலின் வந்து ராகுல் காந்தியை கூப்பிட்டு அறிவாலயத்துல இவர் பிரதமர்னு அறிவிச்சார். ஆக அப்படிப்பட்ட ஒரு திமுகவை முதுகுல குத்திட்டு போய் சேர்ந்திருக்காங்க. இன்னொன்று நான் சொல்றேன், இந்த 2 பேர் சேர்ந்ததுனால ஏதோ காங்கிரஸ் அபரிதமா வளர்ந்துருச்சுன்னு சொல்ல முடியாது. காங்கிரஸ் இந்தியா முழுவதும் இல்லாத காங்கிரஸாக மாறி வருகிறது. இங்கே இந்த 2 இடத்தினால ஏதோ காங்கிரஸ் திருப்பி வந்துவிட்டது அப்படின்னு இல்ல. கேரளால அவங்க கூட்டணி வைத்து வெற்றி பெற்று இருக்கிறார்கள். பிஜேபி அவங்க வளர்ந்து வருகிறது. பிஜேபி இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு 3 இடங்களை பெற்று இருக்கிறார்கள். அதனால மற்றபடி நீங்க இதுவரைக்கும் அவங்க போட்டி போட்ட இடங்களில் எல்லாமே காங்கிரஸ் என்ன நிலைமையில இருக்கு என்று எல்லாருக்கும், பீகாரா இருக்கட்டும், பஞ்சாபா இருக்கட்டும், ராஜஸ்தானா இருக்கட்டும், எப்படி இருக்காங்கன்னு அவங்க எல்லாருக்குமே தெரியும். அதனால காங்கிரஸ் வந்து வளர்வதற்கு வாய்ப்பே இல்லை. இது வந்து ஒரு தற்காலிகமான ஒரு பவர். அவங்க இல்ல, இத்தனை வருஷமா திமுக வந்து ஆட்சியில பங்குங்கிறதே பேசக்கூடாதுன்னாங்க. இவங்க இவர் முதலே சொல்லிட்டாரு, விக்ரவாண்டி கூட்டத்திலே சொல்லிட்டாரு, ஆட்சியில் பங்கு உண்டுன்ட்டாங்க. இவங்க தான் லேட்டா போய் ஜாயின் பண்றாங்க. விஜய் சொன்னது உண்மைதான். ஆனா அவர் வந்து இன்னொரு கட்சியோட கூட்டணியில சேர்ந்துட்டு இருந்தவங்களை எல்லாத்தையும் வைத்து தானே ஆட்சியில பங்கு கொடுத்து கொண்டு இருக்கிறார். இன்னைக்கு அது அவர்களுக்கான ஒரு நிலையான தன்மை நிச்சயமா கொடுக்காது. நீங்க காங்கிரஸ் அங்கதான் திமுக ஓட சேர்ந்து தான் வெற்றி பெற்றாங்க. காங்கிரஸ் வேணா சொல்லலாம், நாங்க பஞ்சாயத்துல இருந்து நம்ம பார்லிமெண்ட் வரைக்கும் விஜய் கூட தான் இருப்போம்னு சொல்லலாம். ஆனா விஜயோட கட்சி அதை ஆக்கப்பூர்வமாக ஏற்றுக்கொள்வார்களான்னு தெரியல. இன்னைக்கு அவங்களுக்கு பெரும்பான்மை எண்ணிக்கை வேண்டும். காங்கிரஸுக்கு எந்த பலமும் இல்லை. அப்படி எந்த பலம் இல்லாத ஒரு கட்சியை எப்படி விஜய் கட்சி தூக்கி சுமக்குமான்னு தெரியாது. 2வது, விடுதலை சிறுத்தைகள் நாங்கள் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் வந்து திமுக தான் இருக்கோம், ஆனால் இங்கே கூட்டணி அமைச்சர் பதவி வாங்கிட்டோம், ஆனால் அமைச்சர் பதவி வாங்குறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை.
திமுக கூட்டணியில இருக்கோம், ஆனா தாவாக்க அமைச்சரவையில நாங்க இருப்போம், தாவாக்கையில அமைச்சரா பதவி ஏற்போம், அமைச்சராகிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. இது என்னங்க, இது குழப்பமான ஒரு சூழ்நிலை. அதே மாதிரி கம்யூனிஸ்டுகள் இன்னும் அந்த கூட்டணியிலேருந்து வரல, நாங்கள் இன்னும் அந்த கூட்டணியில தான் இருக்கோம், ஆனால் நாங்கள் எங்கே ஆதரவு தருவோம். ஐயுஎம்எல்லும் அப்படி தான். இது என்னங்க இது, நாங்கள் அங்கே ஒரு கையை பிடிச்சிக்கிட்டே இருப்போம், நாங்கள் இங்கே ஒரு கையை பிடிச்சிக்கிட்டே இருப்போம்னா என்னைக்கு இந்த கை பிடிச்சி இழுக்குதோ இந்த கையை விட்டுட்டு நீங்கள் வந்துடுவீங்கல்ல. அப்போனா அது என்ன மாதிரி நிலைத்தன்மை இருக்கும்? இந்த நிலையற்ற தன்மை தான் இன்னைக்கு அரசியலில் இருக்குது. அதில் திராவிட முன்னேற்ற கழகம் பாவம், நாங்கள் எல்லாரும் இதுவரைக்கும் இப்படி சேர்ந்திருந்த கூட்டணியை பார்க்கலன்னு சொல்லிட்டு அவர்கள் சோர்ந்து போன பொண்ண உடனே இந்த சேர்ந்திருந்த கூட்டணியெல்லாம் அவங்கள விட்டுட்டு விலகி வந்தது நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மிக மிக பின்னடைவுன்னு தான் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். காங்கிரஸ் மேல உள்ள கோபத்துல பிஜேபி திமுகவும் ரொம்ப நெருங்குது போல ஒரு செய்தி வருது. அதெல்லாம் யூகங்கள். உடனே ஒரு கூட்டணியில் இன்னொரு கூட்டணியில உடனே யூகங்கள். யூகங்களுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல விரும்பல. செய்திகள் என்ன வேணாலும் வரும். ஆனா சனாதனத்தை எதிர்த்து பேசுகிறார் துணை முதலமைச்சராக இருந்து அதற்கு அதில் வாய்ப்பை எதனால் இழந்தார் என்றால் ஒரு பெரும்பான்மை மக்களின் உணர்வுகளை மதிக்காமல் அதை பற்றி புண்படுத்தும்படியாக இருந்ததுனால அவங்க அதை இழந்திருக்கிறார்கள். அதனால அவங்க உடனே எங்க கூட கூட்டணி வருவாங்க, அவங்க கூட்டணி வருவாங்க அப்படின்னு சொல்றதுதான் யூகம் என்று தான் நான் எடுத்துக்கொள்கிறேன். டெல்லியில விஜயை பிரைம் மினிஸ்டர் 10 நிமிஷம் தான் பார்த்துருக்காரு, அமித்ஷா பார்க்கவே இல்லை. உங்களுக்கு விஜயை கொஞ்சம் ஓரம் கட்டுறீங்களா? அல்லது அதாவது ஓரம் கட்டல, நேரம் கொடுத்துருக்காங்க. அவங்க நேரம் கொடுத்துட்டு விஜய் ஓரம் போனா நம்ம என்ன பண்ண முடியும்? அவர் எவ்வளவு கொடுத்தாரு, எவ்வளவு நேரம் பேசுவதற்கான அவரு கருத்தை எடுத்து சென்றார், இதெல்லாம் நம்ம பார்க்கணும். இல்லை எல்லாத்தையும் பாஜகவையும் பிரைம் மினிஸ்டரையும் குறை சொன்னா எப்படி? ஆக நேரம் 2 பேரும் நேரம் பேசியிருக்காங்க, நம்ம அன்போடு தான் பேசியிருக்கிறார்கள். மரியாதைக்குரிய பாரத பிரதமர், மரியாதைக்குரிய முதலமைச்சர் விஜய் வெற்றி பெற்றவுடன் அவர் வாழ்த்து சொல்லும் போதே ஒன்றை சொன்னார், உங்களுக்கு மத்திய அரசு எல்லா விதத்திலும் உறுதுணையாக இருக்கும்னு. வெறும் வாழ்த்து சொல்லிட்டு விட்டுருக்கலாமே, இல்லையே. அப்போ நாங்க தமிழக மக்களுக்கு உறுதுணையாக இருப்போம். இதுக்கு முந்தைய அரசு நாங்க இணக்கமா இருக்கணும்னு நினைச்சா கூட இணக்கமாக இல்லாம சுணக்கமா இருந்தாங்க, அதனாலதான் மக்கள் இன்று அவர்களை புறக்கணித்திருக்கிறார்கள். நாங்க அப்படி இல்லை, நீங்க நல்லுறவோடு இருப்போம் என்று வாழ்த்து சொல்லும் போதே சொல்லிட்டாரு. அப்புறம் எதுக்கு அவர் நேரத்தை குறைக்கணும்? நாம எவ்வளவு நேரத்திற்கு நம்ம கருத்துக்களை கொண்டு போனோம், அது விவாதம் எவ்வளவு நேரம் எடுத்துக்கொண்டு தானே உண்மை. அதே மாதிரி உள்துறை அமைச்சகம் ஒரு கிளாரிஃபிகேஷனை கொடுத்துருக்காங்க. நாங்கள் நேரம் கொடுத்தோம், ஆனால் அந்த நேரத்தில் குஜராத் போக வேண்டி வந்தது, அதனால பார்க்கலன்னு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துட்டாங்க. அதனால இதில் உள்நோக்கம் எதுவுமே இல்லைன்றதான். அதே மாதிரி சோனியா காந்தியையும் ராகுல் காந்தியும் பார்க்காம வந்துட்டார். அவரோட பயண திட்டத்தில் இருந்ததா இல்லையானே நமக்கு தெரியாது. ஆனால் நாமளே ஒரு பயண திட்டம் போட்டுறோம். இங்கே உள்ள ஊடகங்கள் அவங்க பிரைம் மினிஸ்டரை பார்ப்பாங்க, அப்புறம் ஹோம் மினிஸ்டரை பார்ப்பாங்க, அப்புறம் சோனியாவை பார்ப்பாங்க, அப்புறம் ராகுலை பார்ப்பாங்க அப்படின்னு இவங்களா ஒரு இட்டனரி போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் பார்க்கலன்னு உடனே பார்க்கவில்லை. யாருக்கு தெரியும் அவங்க பயண திட்டத்தில் இருந்ததா இல்லையா, பயண திட்டத்தில் அவங்க பார்க்க வேண்டும் என்று உறுதி செய்திருந்தார்களா இல்லை, இதெல்லாம் எதுவுமே தெரியாது. தமிழகத்தில் ஒரு தவறான ஒரு சூழ்நிலை நிலவுகிறது. ஒன்று நடக்கிறதுக்கு முன்னாலே 1 2 3 போட்டுருவாங்க, அப்புறம் அது நடக்கலைன்னா இது நடக்கலைன்னு சொல்லுவாங்க. இதில் உண்மையிலேயே திட்டத்தில் இருந்தாலும் யாருக்கும் தெரியாது. இல்லை, அமித்ஷா பர்பஸாகவே இவருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேணாம்னே ஒதுக்கிட்டாருன்னு ஒரு செய்தி வருது. அதெல்லாம் யூகங்கள்கே. அவர் 5 ஒரு வருடம் ஒரு முதலமைச்சராக இருக்கிறவரில் முதல் நாள் பார்க்காம இருந்தால் சரியாக போயிடுச்சு. அப்படி கிடையாது. அதுவும் அமித்ஷா அப்படி செய்ய மாட்டார். மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள் எப்பொழுதுமே எதிர்கட்சிக்காரர்களுக்கு கூட ஒரு நம்பிக்கையை கொடுக்கக்கூடியவர், ஒரு நட்புறவோடு பணியாற்றக்கூடியவர். அப்படி பார்த்தா நீங்கள் அதுக்கு முன்னால் தான் பினராயி விஜயனை தோற்கடித்த காங்கிரஸ் முதலமைச்சரை அவர் பார்த்துருக்கிறார். பார்க்கலன்னா பரவாயில்ல, இப்போ காங்கிரஸை விட முதலமைச்சரை விட விஜய் என்ன அவர் வேண்டாதவர் நினைப்பார்? அப்படிலாம் இல்லை. நிர்வாக சூழ்நிலையில் அவங்களே விளக்கம் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம உண்மையிலே புரிந்து கொள்ள வேண்டும். சமீப காலமாக நீங்கள் விஜயை ரொம்ப பாராட்டி பேசுகிறீங்கன்னு ஒரு செய்தி வருது. ஆக்சுவலாக நானும் பார்த்தா அப்படிதான் இருக்கு. நீங்கள் நிறைய பாராட்டி பேசுறீங்க அவரை. இல்லை, நான் விஜயை பாராட்டினேன்னு சொன்னதை விட நான் சொன்னது சட்டமன்ற 2 விதத்தை நான் சொன்னேன். மற்றபடி நான் ரொம்ப கடுமையாக தான் எதிர்க்கிறேன். நான் பாராட்ட வேண்டிய அவசியம் இல்லை. இன்னொன்று, பாராட்ட வேண்டியதற்கு பாராட்டுவேன், எதிர்த்து சொல்ல வேண்டியது எதிர்ப்பேன். அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. என் மனசுல அந்த பக்கம் போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. என்னை பொறுத்த மட்டும் ஆணி அடிச்ச மாதிரி வேர் ஊண்டுனா மாதிரி பாஜக தான். நான் பாஜக காரியகர்த்தா தான். ஆக பாஜகவுக்கு ஒரு நல்ல குணம் உண்டு.
நல்லது செய்தால் நாங்கள் பாராட்டுவோம், தவறு செய்தால் அதை கடுமையாக விமர்சனம் செய்வோம். 2 விதத்தில் நான் ஒன்றை சொல்லியிருந்தேன். என்னன்னா, சட்டமன்ற நிகழ்வுகள்னாலே சாமானிய மக்களுக்கு என்னன்னே தெரியாது. ஆனால் சட்டமன்ற நிகழ்வுகளை பார்ப்பதற்கு மக்கள் ஆரம்பித்திருக்கிறார்கள் என்றால் விஜய் போன்றவர்கள் முதலமைச்சர் ஆனது. அப்படிதான் சொன்னேனே தவிர உடனே அவரை நான் பாராட்டி சொல்லலை. இன்னொன்று, முதலில் நான் ஏன்ட்ட முதல் கேள்வி கேட்டாங்க, விஜய் முதலமைச்சர் ஆனால் முதலில் என்ன செய்யணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கேட்கும்போது நான் சொன்னேன், முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்த உடனே டாஸ்மாகை பல கடைகளை மூடுவேன்னு சொன்னாங்க. அது நடைபெறவில்லை. விஜய் முதலில் டாஸ்மாக் கடைகளை மூடுவதற்கான ஏற்பாடை செய்ய வேண்டும்னு நான் அவர் அறிவிப்பு சொல்றதுக்கு முன்னாலே நான் ஒரு பேட்டியில் சொன்னேன். அவர் அடுத்த நாள் அந்த அறிவிக்கிறார். அப்போ டாஸ்மாக் கடைகளை மூட ஆரம்பித்திருப்பது நல்லதுன்னு நான் சொன்னேன், அவ்வளவுதான். ஆனால் அதே நேரத்தில் பாலியல் பலாத்காரங்கள் அதிகரித்திருப்பது, கொலை கொள்ளை அதிகரித்திருப்பது, இதை மாதிரி எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குவது, இதெல்லாம் சரியில்லை என்பதை நான் கடுமையாக விமர்சனம் செய்திருக்கிறேன். திருவள்ளூருக்கு காவி உடையை போட்டு காவி பெயிண்ட் எதுக்கு அடிக்கிறாங்க? இப்போ என்ன அவசியம்? இப்போ ஏன் இல்லாத பிரச்சனையை நீங்கள் கிளப்புறீங்க? இல்லாத பிரச்சனை இல்லைங்க, இல்லாத நிறத்தை நாங்கள் இருக்கிற நிறமாக மாற்றுறோங்க. நான் கேட்குறேன், திருவள்ளுவர் இப்படி தான் இருப்பார்னு நீங்கள் இடையில மாற்றி வச்சுட்டு அப்புறம் எங்களை மாற்றக்கூடாதுன்னு சொன்னால் எப்படி? ஒரு லைப்ரரிக்கு போங்க, ஒரு 60-70 வருடங்களுக்கு முன்னால் அச்சிடப்பட்ட புத்தகங்களை எடுங்க. திருவள்ளுவரை வெள்ளையில் இருக்காரா காவியில் இருக்காரான்னு வந்துட்டு என்கிட்ட சொல்லுங்கள். திருவள்ளுவர் அவர்கள் காவி நிறத்தை அணிந்து திருநீறு பூசி ருத்ராட்சம் அணிந்து திருவள்ளுவர் நாயனாராகத்தான் அவர் தனது வாழ்க்கையை நடத்தினார் என்பது வரலாறு. இன்னொன்று, திருவள்ளுவருக்கு மயிலாப்பூர்லேயே கோயிலும் இருக்கு. அதே மாதிரி அவரோட கருத்துக்கள் எல்லாமே இந்து மதம் சார்ந்த கருத்துக்கள் தான். ஆக சனாதனம் என்பது வாழ்க்கை முறை. அந்த வாழ்க்கை முறையை தான் அவர் ஒழுக்கமான வாழ்க்கை முறையை சொல்லி இருக்கிறார். ஆக இடையில நீங்க என்ன வண்ணத்தை மாத்திட்டு அதன் மூலம் எண்ணமும் மாற வேண்டும் என்று நினைத்தால் நாங்க அந்த எண்ணத்தை மாற்ற முடியாது, வண்ணத்தை மாற்ற முடியாது. நாங்க மூலமான ஒரிஜினாலிட்டியை கொண்டு வருவோமே தவிர நீங்க இடையில மாத்திட்டீங்கன்றதுக்காக நாங்க விட்டு கொடுக்க முடியாது. இன்று சொல்கிறேன், காவியம் படைத்த திருவள்ளுவர் காவி உடுத்தித்தான் காவியம் படைத்தார். ஈரடி எழுதிய திருவள்ளுவர் அடியை கும்பிட்டு விட்டுத்தான் ஈரடியை எழுதினார். அதனால நிச்சயமாக காவி தான் அவரோட உண்மையான நிறம். சரி, வைகாசி அனுஷம்னு திடீர்னு என்ன புது உருட்டா? திடீர்லாம் இல்ல, அது உருட்டு, அவங்க உருட்டுன்னு சொல்லலாம். அவங்க பெரட்டி வச்சிருந்தாலும் நாங்க இப்ப உருட்ட நாங்க வெளியே உருட்ட அவங்களுக்கு தெரியுது. அது உண்மை தானேங்க, சரித்திரம் தானேங்க. மேடம், திருவள்ளுவருடைய டே ஜனவரி மாசம் 2nd வீக்ல கொண்டாடுறோம். அப்ப திடீர்னு வைகாசி அனுஷம் இல்ல, அது உண்மை எதுன்னு இப்போ திராவிட கட்சிகள் இப்ப நாங்க ஏப்ரல் 14 தாங்க தமிழ் புத்தாண்டு. அது தமிழ் புத்தாண்டு இல்லைன்னாங்க. அதுக்கு உடனே எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்களா? நீங்க இல்லைன்னு சொன்னீங்க. ஆனாலும் வாழை மரத்தை வச்சு கோலம் போட்டு தமிழ் புத்தாண்டை இன்னைக்கு வரைக்கும் ஏப்ரல் 14 தான் மக்கள் கொண்டாடி கொண்டு இருக்கிறார்கள். அதில் உங்க வசதிக்காக, திராவிட கட்சி வசதிக்காக நீங்க மாத்தி மாத்தி வச்சா அதோட அடிப்படை மூலம் சரியாக இருக்கும் பொழுது அந்த மூலத்தை வெளிக்கொண்டு வருவது எங்களது கடமையா இல்லையான்னு கேட்கிறேன். நிச்சயமா எங்களோட கடமை. ஆக நீங்கள் உண்மையை மறைத்தீர்கள், நாங்கள் உண்மையை வெளிக்கொணர்ந்தோம். அந்த உண்மை என்பது காவி, அதை நாங்கள் வெளிக்கொணர்ந்திருக்கிறோம் என்பது உண்மை. இந்த மாதிரி ரிலீஜியஸ் விஷயங்கள் தமிழ்நாட்டில் எடுபடாது தெரிஞ்சு ஏன் செய்யறீங்க? எடுபடுறதுக்கு இல்ல, அடிப்படை தன்மையை மறைப்பதற்கு எப்படி நம்ம ஒத்துக்கொள்ள முடியும்? எல்லாம் ஓட்டுக்காக தான் செய்யறோம்னு சொல்ல முடியாது. யார் காப்பாற்றுவார்கள்? அடிப்படை தன்மையை பொய்யாக்கி கொண்டிருந்தால் அதை காப்பாற்றுவதற்கு நாங்கள் இருக்கிறோம்னு தெரியணும் இல்லையா? இது மதம் சார்ந்ததாகவே நான் பார்க்கல, இத சரித்திரம் சார்ந்ததாக பார்க்கிறேன். நீங்க உங்க நகர வள்ளலாறு நம்ம போய் திருநீர் போட்டு தான் பார்த்துருக்கோம். வள்ளலாறுல திருநீர் எடுத்துட வேண்டியது. ஆக உங்களோட மாடலுக்கு, திராவிட மாடலுக்கு நீங்க பக்தி மாடலை மாத்துனீங்கன்னா எப்படின்றத கேள்விக்குறியா இருக்குது இல்லையா? இது தவறு. அதிமுக சதுர்த்தேங்கா மாதிரி ஆயிடுச்சு. என்ன ஆகும்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்ல, ஒரு கட்சி தோல்வி அடைந்தவுடன் கட்சியில சில வேறுபாடுகள், மாறுபாடுகள், கருத்து வேறுபாடுகள் தான் இருக்கிறது உண்மைதான். இல்லை, அந்த உள்கட்சி விவகாரத்தில் அதிகமாக நான் பேச வேண்டாம் நான் நினைக்கிறேன். ஏன்னா எங்கள் கூட கூட்டணியில் இருந்த கட்சி, அதனால் கட்சிக்குள்ளே சில குழப்பங்கள் வரும்பொழுது அதை நாங்கள் பெருசுபடுத்தி பேசுவது சரியல்ல என்பது எனது கருத்து. இல்லை, அந்த கட்சிக்கு இன்னும் அந்த மரியாதை இருக்கா? அந்த ரெட்டையில மேஜிக் இருக்கா? நிச்சயமா இருக்குங்க. என்ன இன்னும் சொல்ல போனால் நீங்கள் இந்த சூழ்நிலையிலையும் அதிமுக தனது வாக்கு சதவீதத்தை அவர்கள் தக்க வைத்திருக்கிறார்கள். 47 இடங்கள் இந்த சூழ்நிலையிலும் பெற்றது என்பது சாதாரண இல்லை. அதனால அவங்க மிகவும் மிகவும் பலவீனம் அடைந்தார்கள் என்றோ, அவர்கள் வாக்கு சதவீதத்தை
அவர்கள் தக்க வைக்கவில்லை என்று நான் சொல்ல மாட்டேன். இந்த சூழ்நிலையில் எல்லாரும் தோற்கும் பொழுது அந்த கட்சி பின்னடைவை சந்தித்தது என்பதுதான் உண்மை. இல்லை, எம்ஜிஆர் அனுதாபிகள் இருக்காங்கல்ல, அவங்களாம் இப்போ எல்லாம் வயசாகிடுச்சு, 60-70 ஆகிடுச்சு. அந்த 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 ட்ரெண்டே போயிடுச்சு. இப்போ விஜய், அஜித், அதுக்கப்புறம் தனுஷ்லாம் வந்துட்டாங்க. ஸோ இப்போ எம்ஜிஆர் அனுதாபிகளை வச்சுட்டே இவங்க பேசிட்டு இருக்காங்க. அந்த அந்த காலகட்டம் முடிஞ்சு போச்சுங்கிறது அதிமுக உணரவில்லை. இல்லை, நான் ஒன்று சொல்கிறேன். இந்த வயதாயிடுச்சு, அது வாக்காளர்களுக்கு வயதாயிடுச்சு, தலைவர்களுக்கு வயதாயிடுச்சு அப்படின்னு சொல்றதை நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன். ஏன்னா அந்தந்த சதவீதத்தில் உள்ள மக்களிடம் அந்தந்த அங்கீகாரம் இருக்கும். அதனால எல்லாருமே அந்தந்த கட்சிக்கு இளைஞர் அணி இருக்குது, அந்தந்த கட்சியில் இளைஞர்கள் வாக்களிக்காமல் இவ்வளவு இடங்களை பெற்றிருக்க முடியாது. நாமளாம் ஒரு யூகங்கள், விஜயை எதிர்க்கணும்னா அவன் அந்த வயசுல தான் இருக்கணும், விஜய் எதிர்க்கணும் அப்படிதான் இருக்கணும், அதெல்லாம் யூகங்கள். அப்படி பார்த்தா மரியாதைக்குரிய கலைஞர், மரியாதைக்குரிய ஜெயலலிதா அவர்கள்லாம் எந்த வயதில் அரசியல் செய்து கொண்டிருந்தார்கள். அதனால வயதை வைத்து மட்டுமே அப்படி இல்லை, அதற்கு அரசியல் வேண்டும், அனுபவம் வேண்டும், அரசியல் அறிவு வேண்டும், இவை எல்லாமே வேண்டும். அதனால ஒரு அனுபவம் வாய்ந்த ஒரு கட்சியை வளர்த்து வரும்போது திடீர்னு இளைஞர் தான் வரணும், இளைஞர் அணி இருக்கு, இளைஞர்கள் தான் வரணும்னு ஒரு அனுபவம் வாய்ந்த தலைவரை உடனே எடுத்துட்டு போடணும் அப்படின்றதெல்லாம் நான் அரசியல் ரீதியாக ஒத்துக்கொள்ள மாட்டேன். திரும்பவும் உங்களுக்கு பாரதிய ஜனதா தலைவர் கொடுத்த ஏற்றுப்பீங்க தமிழ்நாடு? இல்லை, நான் எனது கட்சி என்ன கொடுக்குதோ, என்ன எனது பொறுப்பை கொடுக்குறார்களோ அந்த பொறுப்பை நான் செய்வேன். நான் எதையுமே பதவின்னு நான் நினைத்ததே இல்லை. நான் பதவி ஆசைப்பட்டு இருந்தேன்னா நான் கவர்னராகவே இருந்திருப்பேன். கவர்னருக்கு மேலே என்ன பெரிய பதவிங்க? அதனால் என் கட்சி எனக்கு என்ன பணி கொடுக்கிறதோ அந்த பணியை பணிந்து செய்வேன். அதான் எனது பழக்கம். தனிமையில் நீங்கள் இருக்கும்போது நம்ம கவர்னர் போஸ்ட் எல்லாம் விட்டுட்டு வந்திருக்க வேண்டாம், தப்பான முடிவு எடுத்துன்னு வருத்தப்பட்டிருக்கீங்க? இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் உண்மையை சொல்லுங்க. ரொம்ப உண்மையை சொல்கிறேன். என்னை பொறுத்த மட்டும் முடிவு எடுக்கிறதுக்கு முன்னால நான் பல முறை யோசனை செய்வேன். எண்ணி துணிக கருமம். ஆமாம், எண்ணி துணிக கருமம், துணிந்த பின் எண்ணுவோம் என்பது இழுக்கு. இது எனக்கு ரொம்ப ரொம்ப, அது அப்பாவை விட்டுட்டு பாஜகவில் சேரது இருந்தாலும் சரி, தேசிய செயலாளராக இருந்த பின்பு மாநில தலைவர் பதவி எடுத்ததாலும் சரி, மாநில தலைவராக இருந்து கவர்னரை எடுத்தது அதை ஒற்றுக்கொள்ளதாலும் சரி, கவர்னரை விடுத்துட்டு இங்கே வந்ததும் சரி, இங்கே சட்டமன்ற பாராளுமன்றத்தில் போட்டி போடணும்னு கட்சிக்காக மக்களுக்காக நினைத்ததும் சரி, எல்லாமே முடிவு எடுக்கிறதுக்கு முன்னால் பல முறை சிந்திப்பேன். ஆனால் முடிவு எடுத்த பின்பு திரும்பி பார்க்கும் பழக்கம் எனக்கு கிடையாது. அந்த எடுத்த முடிவில் உறுதியாக நிற்பேன். அதுவே எனக்கு பல நேரங்களில் அங்கீகாரத்தையும் வெற்றியும் பெற்று தந்திருக்கிறது. ஸ்டாலின் இப்போ அடுத்து என்ன செய்யணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஸ்டாலினுக்கு ஒரு அட்வைஸ் சொல்லதான், என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க நீங்கள்? ஸ்டாலின் அண்ணனுக்கு அட்வைஸ் சொல்கிற அளவுக்கு நான் இல்லை. ஒரு அட்வைஸ் கொடுத்தோன்னா என்ன? இல்லை, நான் அட்வைஸ் கொடுக்குற அளவுக்கு இல்லை. ஆனால் அவரோட தப்பை அவர் சற்று உணர்ந்திருக்க வேண்டும். ஏன்னா தொடர்ந்து மத்திய அரசை குறை சொல்வது, தென்கிழக்கு ஆசியாவோட தான் நான் என்ன ஒப்பிட்டுக் கொள்வேன் என்று சொல்வது, யதார்த்தமான மக்களின் மனநிலையை அவர் சரியாக கணிக்க தவறிவிட்டார் என்பது அவர் புரிந்து கொள்ள வேண்டும் தான் எனது தாழ்மையான கருத்து. அறிவுரை சொல்ற அளவுக்குலாம் நான் பெரிய ஆள் கிடையாது. அவரை சுற்றி உள்ள சேகர்பாபு போன்றவர்கள்லாம் சேர்ந்து அவரை சரியான வழிநடத்தல ஒரு செய்தி வருது. நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லை, ஏதோ ஒரு விதத்தில் அவங்க மிஸ் ஆயிட்டாங்க அப்படின்றதான் என்னோட கருத்து. ஏன்னா அவங்க ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருந்தாங்க, வெற்றி பெற்றுடுவோன்னு இருந்தாங்க. இன்னொரு 5 ஆண்டுகள்ல 20 ஆண்டுகளுக்கு எங்களை அசைக்க முடியாதுன்னு சொன்னாங்க. ஆக எப்பவுமே தன்னம்பிக்கை இருக்கலாம், ஆனால் கர்வம் இருக்கக்கூடாது, ஆணவம் இருக்கக்கூடாது. அவர்கள்ட்ட தன்னம்பிக்கை என்பதை விட ஆணவம் அதிகமாக இருந்தது என்பதை நான் பார்க்கிறேன். இன்னொன்று, அவர்கள் உடனே அவ்வளவு தொண்டர்கள் இருக்கும் பொழுது, கட்சிக்காக உழைத்தவர்கள் இருக்கும் பொழுது உடனே உதயநிதிக்கு பட்டாபிஷேகம் செய்ததும் அவருக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தி இருக்கிறது. எல்லாவற்றிற்கும் மேலாக மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்களை வரவேற்காதது, மத்திய அரசோடு ஒரு இணக்கமான சூழ்நிலையை ஏற்படுத்தாதது. நான் மறுபடியும் சொன்னேன், சந்திரசேகர் ராவ் இப்படிதான் பிரதம அமைச்சர் வரும்போது வரவேற்க மாட்டார். ஆனா அவரும் ஆணவத்தோடு சொன்னார், நான் தான் தெலுங்கானாவை ஆளுவேன் அப்படின்னு சொன்னார். அப்பவே நான் சொல்லுவேன், மக்களின் விருப்பத்திற்கு எதிராக யார் நடந்து கொள்கிறார்களோ அவர்களுக்கு மக்கள் ஆதரவு தரமாட்டார்கள், அவர்கள் மறுபடியும் ஆட்சியில் அமர வைக்க மாட்டார்கள். அது தெலுங்கானாவிலும் நடந்தது, இங்கேயும் நடந்தது. ஆக இந்த யதார்த்தமான உண்மையை அவர்கள் புரிந்திருப்பார்கள் என்று நான் நினைக்கிறேன். உங்களுக்கு பொது வாழ்க்கையில் உங்களுக்கு நல்ல பெயர் இருந்தால் கூட மயிலாப்பூரில் நீங்கள் பிராமின் இல்லைங்கிறனால தோத்துட்டீங்களா? அப்படி நான் சொல்லவே மாட்டேன். நான் அந்த சமூகத்தை அந்த அளவிற்கு நான் குறைத்து மதிப்பிட மாட்டேன். அவங்க ஜாதியை பார்த்து தான் வாக்களிப்பார்கள் என்பதை நான் ஒப்புக்கொள்ளவில்லை. அதே தொகுதியில் 39,000 வாக்குகள் நான் வாங்கியிருக்கிறேன். நான் தான் வாங்கியிருக்கிறேன், பாராளுமன்ற வேட்பாளராக நான் வாங்கியிருக்கிறேன். அதனால மக்கள் அதை பார்த்து வாக்களிக்கவில்லை. இந்த முறை விஜய் என்ற அலை அடிக்கும் பொழுது அந்த அலை சில பேரை அலைக்கழித்ததை தவிர வேற யாரும் சாதியை பார்த்து
அவங்க வாக்களிப்பார்கள் என்று நான் நம்பலை. அதனால தான் நான் என்னை கூட சில பேர் தென்பகுதியில் போன்று நில்லுங்கள் என்று சொன்னபோது, இல்லை, மயிலை மக்கள் எனக்கு ஆதரவு தருவார்கள், நான் சாதியை பார்த்து நிற்பவள் அல்ல, அவர்களும் சாதியை பார்த்து வாக்களிப்பவர்கள் அல்ல என்று துணிச்சலோடு நின்ன, அதை உண்மை என்று நான் இன்னைக்கு வரைக்கும் நம்புகிறேன். அதனால் சாதியினால் தோற்கடிக்கப்படவில்லை, அன்று இருந்த சூழ்நிலையினால் எல்லோருமே தோற்கடிக்கப்பட்டோம் என்பதுதான் உண்மை. வழக்கமாக திராவிட கட்சிகள் வந்து தலித்துகளுக்கு அந்த ரிசர்வ் தொகுதியில் மட்டும்தான் கொடுப்பாங்க. விஜய் வந்து எல்லா தொகுதியும் ஜென்ரல் தொகுதியெலாம் அந்த தலித்துகள் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 2 டசன் தலித்துகள் இந்த எலெக்ஷனில் நிறுத்தியிருக்காரு. அதில் நிறைய பேர் ஜெயிச்சிருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அதாவது இந்த ஜாதிக்காரங்க இந்த தொகுதியில் நிற்கணும் அப்படின்னும், இது மரியாதைக்குரிய முதலமைச்சர் இருந்த ஜெயலலிதாவே இதற்கு முன்னுதாரணமாக இருந்திருக்கிறார்கள். அவர்கள் வந்து தலித் இல்லாத தலித் எழில்மலை போன்றவர்கள்லாம் வேறு தொகுதியில் நிற்க வைத்து வெற்றி பெற வைத்திருக்கிறார்கள். அதனால் விஜய்க்கு வந்து அவர்கள் ஃபேன் பேஸ் நிறையா இருந்தது, நிறைய பேர் அவருக்கு ஆதரவு தந்து கொண்டிருந்தார்கள். அதனால் அவர் இந்த தொகுதியில் இவங்க தான், இன்னும் சொல்ல போனால் எந்த தொகுதியில் யார் எம்எல்ஏக்கு நின்னாங்கன்றது கணக்கே கிடையாது. எல்லாம் விஜயாக பார்த்தார்கள், விசிலாக பார்த்தார்கள். அப்படிதான் பார்த்தாங்க. அசலை பார்க்கவில்லை, விசிலை பார்த்தார்கள், அவ்வளவுதான் சொல்ல முடியும். அதனால அசல்ல யார் நின்னா, எந்த ஜாதி நிற்கிறாங்க, யார் நிற்கிறாங்க அவங்க பார்க்கல. அதனால இந்த தேர்தலை பொறுத்தவற்றில் அசலை விட விசில் தான் முன்னே நின்றது. அதனால எல்லா தேர்தலும் அப்படி நிற்கும்னு சொல்ல முடியாது. இதே விஜயே இதுக்கு அடுத்த தேர்தலில் இப்படியா பொத்தாம் பொதுவாக எதையும் பார்க்காமல் நிற்க வைத்து வெற்றி பெற வைக்க முடியுமான்னு சந்தேகம்தான். உங்கள் மகள் ஓட்டு போட்டாங்களா? ஓட்டு போட்டாங்க. உங்கள் மகள் உங்கள்கிட்ட சொன்னாங்களா நான் வந்து விசிலுக்கு போட்டேன்னு? இல்லை, சொல்லலை. அவங்க எல்லாருமே அவங்க ஓட்டு நான் கேட்கல, அவங்க வந்து பாஜகவுக்கு தான் போட்டிருப்பாங்க. ஸோ விஜயோடைய பத்திரிகையாளரை மீட் பண்ணுறதில்ல, பத்திரிகையாளர்களை எங்கேஜ் பண்ணாமல் நான் டைரெக்டாக மக்கள்கிட்ட பேசிப்பேன் அப்படிங்கிறது டெமோக்ரஸியில் ஒரு ஹெல்த்தி ட்ரெண்ட் இல்லை அப்படின்னு ஒரு பிரபல பத்திரிகையாளர் இதை சொல்லி நான் யூடியூப்பில் பார்த்தேன். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை, அது அவர்கிட்ட தான் கேட்கணும். என்னை பொறுத்த அவர் மீடியாட்ட மாத்திரம் பேசுகிறது மாதிரி இல்லை, மற்றவங்க வருகிறவர்கள்ட்ட கூட ஒரு வெளிப்படையாக ஒரு அளவலாவது மாதிரி எனக்கும் தோணலை. அதனால அவர் இன்னும் கொஞ்சம் வெளிப்படைத்தன்மையாக அளவலாகும் ஒரு தன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டும். அது அரசியலுக்கு ரொம்ப முக்கியன்றது எனது கருத்து. ஸோ பல விஷயங்களை அற்புதமாக பேசுனீங்க. மிக்க நன்றி. நன்றி. இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி தந்த வாவ் தமிழாக்கு எனக்கு நன்றி.